இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் 4/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி காலை 7:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 2:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் மன வலிமையுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்களும் இனிமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிலருக்கு பயனுள்ள பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமான போக்கும் காணப்படும். இன்று கனிவாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகளை செய்து முடித்தும் விடலாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆனால் எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான உணர்வுடனும் இருப்பீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. விரும்பிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு அல்லது வியாபாரம் தொடர்பான விஷயத்துல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில்ல நல்ல செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டுவது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும் என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற திறமைகளை நீங்க செயல் வடிவில மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட இருந்து அனுசரணையான அணுகுமுறையை காணவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் இது உங்களுக்கு தேவையான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது பதட்டமாகவும் உணர்வீங்க. இத்தகைய பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல முன்பு செய்த முதலீடுகள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். லாபத்தையும் காணலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான வேலைகளை முனைப்புடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல கோபத்தையும் குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக தங்க இருக்கும். அண்டை வீட்டாருடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மன குழப்பங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பிஸியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். எதிலும் திட்டமிட்டும் செயல்படுவாங்க. மனதளவுல தைரியமாகவும் இருப்பாங்க. காலி மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. கல்வியில ஏற்றமும் உண்டாகும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். கலை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வாய்ப்பினை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்றமும் உண்டாகும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையின் காரணமாக பிஸியாகவும் இருப்பீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க.
அவ்வப்பொழுது வேலையில பொறுமையை இழந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. உற்சாகத்துடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்து விடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகள் இருந்தாலுமே நீங்க அதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல என்ற கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண் வலி, கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களை உயர்த்தவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்வீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் உங்களிடத்துல வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கறையாக பணியாற்றவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களும் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று யாருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை தரவும் வேண்டாங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. குடும்பத்தினரு கிட்ட அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாய்ப்புகளும் கூடி வரலாம். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். வியாபார நெருக்கடிகளும் நீங்கும். இன்று உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் வந்து சேரும். குடும்பத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உழைப்பும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சுய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு அமைதியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க.
சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று பெற்றோர்கள் உங்களுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நண்பர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று சில கடுமையான முயற்சிக்கு பின்னர் சவாலான வேலைகளையும் செய்து முடித்து விடுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலுமே அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்தாவது செய்து முடித்து விடுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. எதிர்மறை எண்ணங்களும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா பணத்தை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இதற்கான ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல புரிதல்கள் சிறப்பாகவும் இருக்கும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்தும் செயல்படுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனோ திடத்துடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களிடத்துல இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. அனைத்து விதத்திலுமே இன்று சிறப்பாகவும் அமையும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மன திருப்தியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லாதவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எலக்ட்ரீஷியன் பிளம்பிங்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனதை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல வரவு சாதகமாகவும் அமையும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கவும் செய்யும். இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைந்து செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பாக சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிறருடைய ஆதரவுகளும் இருக்கும். எல்லா வேலைகளையுமே சரியான நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களும் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய பண தேவைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அவசரமின்றி சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் இன்று வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 2:30 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. அதனால செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சரியான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்று சில சிறப்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான செயல்திறனின் மூலம் பணியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணியின் மூலம் கூடுதல் நற்பலன்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் இந்த விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறந்த தொடர்பாடல்களை ஏற்படுத்தவும் செய்வீங்க. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல மட்டும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உறுதியின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக இன்று அதிகமாக பஞ்சாயத்துக்கள் செய்யவும் வேண்டாங்க. நல்லது சொல்ல போய் அது கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. வியாபாரம் முன்னேற்றமாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் பேசுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூக பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புகழும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாக அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. இதன் மூலம் பிரச்சனைகளை எளிதாக கையாளவும் செய்வீங்க. பல வழிகளிலும் ஏதாவது நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். இன்று எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய செயல்திறன் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபார பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சபை பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குணநலன்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல இருந்து வந்த சில சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதுவே உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விழாக்கள் அல்லது குடும்ப விழாக்கள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்குங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்கும். சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. இப்பொழுது அனுசரணையான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. செலவுகளை கட்டுக்குள்ள வைத்தும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். கல்வி பணியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று சில பஞ்சாயத்துக்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறையும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்களும் அவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களும் வீடு தேடியும் வருவாங்க. தொழில லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். புதியதாக வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயாருடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சொந்த ஊருக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட பயண சிந்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சமூக நிகழ்வுகளினால மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. கௌரவ பதவிகளின் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்கள் முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. சில கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தொழில லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உறுதியுடன் செயலாற்றவும் செய்வீங்க. அன்றாட செயல்களிலும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிக பணிகள் இருப்பதன் காரணமாக சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று குடும்ப பிரச்சனைகளை ஒன்றாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கை ஏற்படுத்தவும் செய்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய வகையில கையில பணத்தையும் வைத்து இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு வீடு கட்டுவதற்காக வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். மன அமைதியுடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணம் கையில இருந்தாலுமே சில செலவுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று உங்களின் மீது சில விமர்சன பேச்சுக்களும் ஏற்படத்தாங்க செய்யும். பொறுமையாக சென்று விடுவதும் நல்லது. அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். அண்டை வீட்டாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். சிலருக்கு தலைவலி போன்ற பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலையில பிஸியாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இறை வழிபாட்டுல மனமும் ஈடுபடலாம். வியாபார பணிகள்ல இருக்கிறவங்க பொறுமையுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பணி வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். சமூக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கவும் வேண்டாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சமூக பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வேலைகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். அனுபவபூர்வமாக சில வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக பணிகளை நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய உறவுகளினால மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடு மாடு வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். அனுபவ அறிவினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அவசர வேலைகளும் இருக்க தங்க செய்யும். இதனால உங்களுடைய வேலைகள் பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். என்று எதிலும் திட்டமிட்டு இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் சில நேரத்துல உங்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் சில சமயங்கள்ல உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது குழப்பங்களும் தோன்றி மறையும். சந்தேகமான உணர்வுகளினால மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பவும் வேண்டாம். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. சில விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதற்கு அமைதியாக சென்று விடுவதே நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பவும் வேண்டாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். 2-3 வேலைகளை இப்பொழுதே செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. வேடிக்கையான பேச்சுக்களை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் அமையுங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மன வலிமையுடனும் இருப்பீங்க. குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவரும் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று விவசாய தொழில ஈடுபாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் நல்ல வருமானத்தையும் பார்த்துவிடலாம். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்களுக்காக ஏதாவது புதிய கலை அல்லது கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க.
வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை நல்ல முறையில நடத்தவும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை நீங்களே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக நீங்க நேரத்தை செலவழிக்கவும் வேண்டாம். அரசாங்கத்துடன் தொடர்புடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல லாபத்துடன் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தினசரி வேலைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வியாபார முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குழந்தைகள் இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையையும் இயல்பாக செய்து முடித்து விடுவீங்க. சீரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது தனிமையான உணர்வுடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில தடைகள் இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி மட்டும் அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இரும்பு மற்றும் நெருப்பு போன்ற வேலைகளை செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. வரவும் செலவும் என்று அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முடியுமோ இல்லையோ என்று எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய எதிரிகளினால அவ்வப்பொழுது சற்று கவலைகளும் ஏற்படலாம். தெரியாத நபர்களிடத்துல பேசும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரமின்றி எதிலும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது சஞ்சலமான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற பதட்டங்களையும் டென்ஷன்களையும் தவிர்த்து கொண்டாலே போதும். பணியிடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது தாங்க. இதனால சில சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடன் பேசவும் செய்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையுடன் நடந்தும் கொள்வீங்க. சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது கைவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலை இடத்துல ஏதாவது சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிறிது பணத்தை நீங்கள் குடும்பத்தினருக்காக செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களினால உங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால சக ஊழியர்களுடைய மனநிலையை நீங்கள் மேம்படுத்தவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுடைய பணியிடத்துல ஏதேனும் மாற்றங்களையும் செய்வீங்க. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. கலைத்துறையில அனுசரித்து செல்வதும் நல்லது. சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். இன்று கலைத்துறையில அனுபவ அறிவும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று திடீர் செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.